மாத்திரை கொடுக்க டைம் ஆயிடுச்சு. ஏய், மாவு அரைப்பட்டுருச்சு, எடுக்கிற நேரம் தான். ஒரு 5 நிமிஷம் பார்த்து எடுத்துரு. என்ன? நான் அவருக்கு மாத்திரை கொடுத்துட்டு வரேன். சரிங்க அத்தை. என்னங்க, மாத்திரை போட்டுக்கிறீங்களா? எந்திரிச்சு உட்காருங்க. பாத்து. இன்னும் 5 நிமிஷத்துல அரைஞ்சிரும். இன்னும் 2 நிமிஷம் ஓடினா மாவே அரைஞ்சிரும். இந்த நேரம் பார்த்து கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. படுத்துக்கிறீங்களாங்க? சரி. இவதுக்கு கால் பண்றா? வேலை விஷயமா இருக்குமோ? அத்தை, கரண்ட் போயிடுச்சு. நான் வந்ததும் 2 நிமிஷத்துல மாவு எடுத்துறேன். போன் வந்துட்டா போதுமே, அவளுக்கு உலகமே மறந்துடும். மாவு அரைப்பட்டுருச்சுன்னா எடுத்துட வேண்டியதானே? அப்படியே விட்டுட்டு போயிருக்கா. இவளுக்கு வேலை சொல்றதுக்கு பதிலா நம்மளே எல்லா வேலையும் செஞ்சிடலாம் போல இருக்கு. என் தலை எழுத்து. அம்மா, வலிக்குதே. அம்மா, அருண், வலிக்குதே. அம்மா, இரு, நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஐயோ அம்மா, அம்மா என்னமாச்சு கைக்கு? ஐயோ அம்மா, அத்தை, என்னாச்சு அத்தை? அம்மா, முதல்ல உட்காருங்கம்மா, உட்காருங்க. வந்து உட்காருங்க. பாத்து, என்னாச்சு அத்தை? கிரைண்டர்ல மாவு அரைக்கும் போது கரண்ட் போயிடுச்சு. அது எடுக்கும் போது கை மாட்டிக்கிச்சு. அம்மா, என்னம்மா நீங்க பார்த்து பண்ணிருக்க கூடாதா? அம்மா, கைய பாருமா, எவ்வளவு ரத்தம் வருது. வர இருங்கம்மா. வலிக்குதே. அத்தை, இந்தாங்க அத்தை, முதல்ல கைய தண்ணில நனைங்க. அம்மா, அம்மா, ஏய் ஏய், இப்படி வா. அம்மா, இருமா, கை இப்படி காட்டுக்குமா. பாத்து பாத்து. அம்மாம்மா, கை காட்டுக்கம்மா. அம்மா, அம்மா, காட்டுங்க. அம்மாம்மா, கொஞ்சம் பொறுத்துக்கோங்கம்மா, ஒண்ணும் இல்ல. வலிக்குதுடா. அம்மா, தொடாத. ஐயோ, கரண்ட் வந்ததும் மாவு ஒரு 2 நிமிஷம் ஓடட்டும்,
அதுக்கப்புறம் நானே வந்து எடுக்கிறேன்னு சொல்லிட்டு தானே போனேன். அதுக்குள்ள நீங்க ஏன் அத்தை அவசரப்பட்டீங்க? கிரைண்டருக்குள்ள கைய விட்டு என் விரல நசுக்கிக்கணும்னு எனக்கு என்ன வேண்டுதலாடி? கேக்குற பார் கேள்விய. அவருக்கு மாத்திரை கொடுக்கறதுல திரும்பவும் தப்பு நடந்துடக்கூடாதுன்னு நான் ரொம்ப கவனமா இருக்கேன். நான் அந்த கவனத்துல இருக்கிறப்போ நீ போற போக்குல எதையா சொல்லிட்டு போனா எனக்கு எப்படி தெரியும்? இவ்வளவு வக்கனையா பேசுறல்ல, நான் மாத்திரை கொடுத்துட்டு வர வரைக்கும் பொறுமையா இருந்து விஷயத்த சொல்லிருக்கணும். இல்லனா கிரைண்டர் ஸ்விட்சையாவது ஆஃப் பண்ணிட்டு போயிருக்கணும். அதை விட்டுட்டு போன் வந்த உடனே உனக்கு தலைகாலே புரியல. பொறுப்பு இல்லாம அப்படியே பேச போயிட்ட. இப்போ என்ன வந்து குறை சொல்லிட்டு இருக்கியா? தப்பா எடுத்துக்காதீங்க அத்தை. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாம போனது என்னமோ ஏன் தப்புதான். ஆனா 2 நிமிஷம் கிரைண்டர் ஓடுனதும் மாவை எடுத்துடுறேன்னு நான் தான் உங்ககிட்ட தெளிவா சொன்னனே அத்தை. அப்படின்னா எனக்கு காது கேட்கலங்கறியா? இல்ல காதுல விழுந்தும் நான் தான் அலட்சியமா இருந்துட்டேங்கறியா? இல்ல உன் மேல பழிய போடுறதுக்காகவே நான் வேணும்னே கைய நசுக்கிட்டேன்னு சொல்றியா? இப்ப நீ என்ன தாண்டி சொல்ல வர? இல்ல அத்தை, நான் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே சொல்லல அத்தை. உங்ககிட்ட நான் விஷயத்த சொல்லிட்டேன்னு நானே நினைச்சுக்கிட்டேன். அதான் பெரிய தப்பா போயிடுச்சு. அது தப்பு இல்ல. உனக்கு இந்த வேலையை கொடுத்தேன் பாரு, அதுதான் தப்பாயிடுச்சு. அந்த கோபத்துல எனக்கு ஏதாவது ஆகட்டும்னு மனசுல நீ ஏதாவது சாபம் கொடுத்திருப்ப. நீ ஆசைப்பட்ட மாதிரியே நான் மாவு வழிக்கிறப்ப கரண்ட் வந்து என் கைய நசுங்கிடுச்சு. இப்போ உன் மனசு அப்படியே குளுகுளுன்னு இருக்குமே. அத்தை, ஏன் அத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க? அடுத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படுற ஆள் நான் இல்ல அத்தை. உங்களுக்கு இப்படி ஆனதை நினைச்சு நான் எவ்வளவு வேதனைப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும் அத்தை. ஏய், சும்மா நடிக்காத. அன்னைக்கு ஏதோ வேலை சொல்லிட்டேன்னு என் கால்ல வெந்நீர் ஊத்தின ஆள் தானே நீ. இன்னைக்கும் என்ன பழி வாங்கணும்னு தான் வேணும்னே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாம போயிருக்க. என்ன திட்டத்தோட அதை செஞ்சியோ அது கரெக்டா நல்லபடியா நடந்துருச்சு. வெளிப்படையா சந்தோஷப்பட முடியாம வருத்தப்படுற மாதிரி காட்டிக்கிறல்ல? இல்ல அத்தை, நான் அப்படி எல்லாம். போதும் நிறுத்து. உன் மனசு என்ன இருக்குன்னு தான் அம்மா தெளிவா சொல்லிட்டாங்கல்ல. சும்மா அங்க நின்னு டிராமா பண்ணிட்டு இருக்காத. போ. உன் மனசுல அப்படி எதுவுமே இல்லன்னு வெச்சுக்க. ஆனா உனக்கு கொஞ்சம் கூட ஒரு பேசிக் சென்ஸ் வேண்டாம்? கரண்ட் ஆஃப் ஆன உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணணும்னு உனக்கு தெரியாது? அந்த அறிவு கூட இல்லாம இந்த மாதிரி நான் வேலை செஞ்சா இப்படிதான் நடக்கும். அருண், இவளை திட்டி சத்தம் போடுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லடா. உனக்கு வேலை செய்ய இஷ்டம் இல்லைன்னா அன்னைக்கே இவளை விட்டுருன்னு சொன்னேன். அத மறந்துட்டு நான் இவளுக்கு வேலை கொடுத்தேன் பாரு. என் புத்திய செருப்பால அடிச்சுக்கணும். அத்தை, வேலை செய்யறதுக்காக நான் என்னைக்குமே கஷ்டப்பட்டது இல்ல அத்தை. நீ மனசாரதான் வேலை செய்யறனா அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருது? பிரச்சனையே வராம உன்னால ஒரு வேலையாவது செய்ய முடியுதா? நான் வேணும்னே எதுவும் பண்ணல அருண். ஏற்கனவே நான் வலியால துடிச்சிட்டு இருக்கேன். இவ வேற மேல மேல பேசி எனக்கு எரிச்சல கலப்பறா. இத பார், என் கை வலிய விட இவ பேசுறதா என்னால தாங்கிக்கவே முடியல. இத பார், இவளை என் கண்ணு முன்னாடி நிக்காம எங்கேயாவது போ சொல்லுடா. ஏய், அம்மா சொல்றது உனக்கு காதுல வேலை. உனக்கு இங்கே நின்னு டார்ச்சர் பண்ணாம போய் போன்ல யார் கூடயாவது பேசு. போ போ. அம்மா, இவன் நகர மாட்டமா. நீங்க வாங்கம்மா, ரூம்ல போய் ரெஸ்ட் எடுங்க. வாங்க. பாத்துமா, மெதுவா பாத்துமா. இவ என்ன சொன்னாலும் திருந்தவே மாட்டாமா. ரஞ்சிதா, முதல்ல எங்க அம்மா கால்ல சுடுதண்ணி ஊத்துன, இப்ப கைய நசுக்க வச்சுட்ட. அடுத்தது என்னதான் பண்ண போற நீ? அருண், நான் ஒண்ணுமே பண்ணல. போன் வந்துச்சுன்னு நான் பேசதான் போனேன். ஒவ்வொரு தடவையும் காரணத்தை தான் சொல்லிட்டு இருக்கே தவிர நீ உன்னை திருத்திக்கவே மாட்டல்ல. நான் சொல்றத நம்புங்க அருண். நான் எந்த தப்புமே செய்யல. ஆனா என் மேல தப்பு இருக்கிற மாதிரியே சூழ்நிலை அமைஞ்சிருச்சு. எப்பயாவது அந்த மாதிரி நடக்குதுன்னா பரவாயில்ல. எல்லா தடவையும் அதே மாதிரி நடக்குதுன்னா
தப்பு சூழ்நிலை மேல இல்ல, உன் மேலதான். இல்ல அருண், இப்ப கூட நீங்க போதும். உன் விளக்கத்தெல்லாம் கேட்கறதுக்கு நான் தயாரா இல்ல. இங்க பாரு, நான் உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். நீ எங்க வேணாலும் போ, உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் செய். ஆனா வீட்டு வேலையை மட்டும் தயவு செஞ்சு செய்யாத. யாராவது வேலை சொன்னாலும் செய்ய முடியாதுன்னு சொல்லிடு. வேலை கொடுக்கறாங்கன்ற டென்ஷன்ல அம்மாவை என்ன செய்வியோன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் என்னால செத்து செத்து பொழைக்க முடியாது. அருண், வீட்டு வேலை செய்யறதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் அதுக்காக கோவமோ இல்ல வருத்தமோ எல்லாம் படல. இந்த வீட்டு மருமகங்கிற உரிமையோட மனப்பூர்வமா சந்தோஷமா தான் எல்லா வேலையும் செய்யறேன். எனக்கு அப்படி தோணல. உனக்கு என் பொண்டாட்டி இந்த வீட்டோட மருமகன்ற பேர் கிடைச்சா மட்டும் போதும். அதுக்கான பொறுப்பை எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு உனக்கு கொஞ்சம் கூட தோணல. அதனாலதான் இந்த மாதிரி நான் பண்ணிட்டு இருக்க. இங்க பாரு, ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்க. நீ போலீஸை வச்சு மிரட்டி நீ எல்லா உரிமையும் வாங்கிட்ட. அதெல்லாம் வெறும் பேருக்கு தான். உண்மையை சொல்லணும்னா எனக்கு பொண்டாட்டியாவோ இல்ல இந்த வீட்டோட மருமகளாவோ நீ என்னைக்குமே ஆகவே முடியாது. அதுக்காக நீ எந்த நாடகத்தையும் நடத்த தேவையில்லை. இங்க பாரு, உன்னால எனக்கு நல்லது நடக்கணும், இல்ல என் குடும்பத்துக்காவது நல்லது நடக்கணும். ஆனா நான் உனக்கு தாலி கட்டின நாள்ல இருந்து எல்லாமே எனக்கு கெட்டதாவே தான் நடந்துட்டு இருக்கு. அந்த டென்ஷன்ல தினமும் அம்மா உன்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. நீ ஒரு பக்கம் எதுவுமே தெரியாத மாதிரி டிராமா போட்டுட்டு இருக்க. உங்க 2 பேர் நடுவுல நான் மாட்டிக்கிட்டு நான் ஒவ்வொரு நாளுமே சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்கேன். இந்த நிலைமை தொடர்ந்துச்சுன்னு வையேன், நான் கொஞ்சம் கூட தாங்கவே மாட்டேன். நீ எதுவுமே செய்யாம சும்மா இருந்தாலே அது எனக்கு பெரிய உதவி. அதை விட்டுட்டு நீ திரும்ப ஏதாவது ஒண்ணு செய்ய போய் மறுபடியும் ஏதாவது வீட்டுல பிரச்சனை வெடிச்சுது, பொண்டாட்டியோட டார்ச்சர் தாங்காம புருஷன் மாரடைப்பால் செத்து போயிட்டான்ற நியூஸ் தான் பேப்பர்ல வரும். அருண், என்ன பேசுறீங்க நீங்க? நான் உண்மையதான் சொல்லிட்டு இருக்கேன். நீ அமைதியா இருந்தாலே இந்த வீடும் அமைதியா இருக்கும். தயவு செஞ்சு இதை புரிஞ்சு நடந்துக்கோ ப்ளீஸ். ஹலோ, இதோ கிளம்பிட்டேன் சார். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல உங்க வீட்டு வாசல்ல ஆட்டோ நிக்கும். வந்துடுறேன் சார். அருண், இந்த நேரத்துல நீங்க சவாரிக்கு போகணுமா? வேற வழி. நைட்டு வண்டி ஓட்டி சம்பாரிச்சாதான் எல்லா செலவையும் சமாளிக்க முடியும். இருக்கிற கடன் போதாதுன்னு சொல்லிட்டு புதுசு புதுசாலாம் கடன்லாம் வாங்கிட்டு இருக்க முடியாது. அதை கொடுக்கறதுக்கும் இங்க ஆள்லாம் இல்ல. கவலைப்படாதீங்க அருண், நான் வேலைக்கு சொல்லி வச்சிருக்கேன். கண்டிப்பா சீக்கிரமே ஒரு வேலை கிடைச்சிரும். எனக்கு கொஞ்சம் சம்பளம் வர ஆரம்பிச்சதுன்னா செலவை சமாளிச்சிடலாம். நான் உன்கிட்ட அதெல்லாம் கேட்டனா? நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோன்னு நான் தான் உன்கிட்ட சொல்லிட்டேன்ல. நீ வேலைக்கு போ, சம்பாதி, அதை உன்கிட்டே வச்சுக்க. என் குடும்பத்துக்காக நீ ₹1 கூட கொடுக்க வேணாம். உன்னால எந்த பிரச்சனையும் வராம இருந்தாலே அது எனக்கு போதும். என்னப்பா எல்லாம் வாங்கிட்டியா? எல்லாம் வாங்கிட்டேன்ப்பா. என்னப்பா 2 கிளாஸ் தான் வாங்கியிருக்க? ஏன்பா, நீ நானும் சாப்பிட போறோம், அதுக்கு தான் 2 வாங்கினேன். ஏன், என்னாச்சு? இன்னைக்கு அருண் தம்பி கூட்டுக்கலாம்ப்பா. அந்த தம்பியை பார்த்தா குடிக்கிற பழக்கம் இருக்கிற மாதிரியே தெரியலையேப்பா. கேட்டா தானே தெரியும். அவர் குடிப்பாரு குடிக்க மாட்டாருன்னு நீயே முடிவு பண்ணிக்காத. வா அருண் தம்பி. சொல்லுங்கண்ணா. நீ சரக்கு அடிப்பில்லப்பா? அடிச்சிருக்கேனே. கம்பெனியோட பார்ட்டில ஒரு 2-3 வாட்டி அடிச்சிருக்கேன். ஆனா இப்ப குடிக்கிறது இல்லைண்ணே. இது எங்க பார்ட்டி நினைச்சுக்கப்பா. இன்னைக்கு எங்களோட சேர்ந்து குடி. அண்ணா இருக்கட்டும், பரவாயில்ல. அதெல்லாம் எதுக்கு? ஏன்பா தயங்குற? எங்க கூட எப்படி குடிக்கிறதுன்னு யோசிக்கிறியா? அதெல்லாம் இல்லைண்ணே. நான் குடிச்சா எங்க அம்மாவுக்கு பிடிக்காது. நான் அவங்க கிட்ட குடிக்க மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். அதே மீறி நான் குடிச்சா அம்மாவோட மனசு ரொம்ப கஷ்டப்படுண்ணே. அம்மா கஷ்டப்படுவாங்களோன்னு நீ ஃபீல் பண்ற. ஆனா வீட்டில் இருக்கிற லேடிஸுக்கு நம்ம கஷ்டம் புரிய மாட்டேங்குதேப்பா. நாம நாள் முழுக்க வண்டி ஓட்டி உடம்பாலையும் கஷ்டப்படுறோம். வீட்டு பிரச்சனையை சமாளிக்க முடியாம தான் மனசாலையும் கஷ்டப்படுறோம். கொஞ்சமாவது அதெல்லாம் மறக்கணும்னா கொஞ்சமாவது குடிக்கணும்பா. நீங்க சொல்றது எல்லாமே சரிதானே. ஆனா இப்ப வேணாமே. சரி விடுனே,
அருணை ரொம்ப வற்புறுத்தாதன. தம்பிக்கு பெருசா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறேன். அதான் கட்டிங் போடாமலேயே நிம்மதியா இருக்காரு. நிம்மதியா? அந்த வார்த்தைக்கும் என் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லாம போச்சுன்னு. என்னைக்கு அந்த ரஞ்சிதா என் பொண்டாட்டியும் வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சாலோ அப்பவே என் நிம்மதி சந்தோஷம் எல்லாத்தையுமே நான் தொலைச்சிட்டேனே. ஏப்பா எல்லா வீட்லயும் அதே கதை தான்ப்பா. டெய்லி ஏதாவது ஒரு 7:30 இழுத்து நம்ம ப்ரெஷரை ஏத்தி விடுறதே நம்ம வீட்டு பொம்பளைங்க தான்ப்பா. அந்த டென்ஷன் தாங்க முடியாம தான் நாம குடிக்க ஆரம்பிக்கிறோம். அப்புறம் அதே பழக்கமாயிடுது இல்ல. ஆமா தம்பி, குடிக்கிறவங்ககிட்ட போய் ஏன் குடிக்கிறேன்னு கேட்டு பாரு. 199 பேரு பொண்டாட்டி தான் காரணம்னு சொல்லுவானுங்க. அந்த அளவுக்கு அவங்க நம்மள டார்ச்சர் பண்ணுவாங்கப்பா. நீ ஏன் அந்த டார்ச்சர் அனுபவிக்கிறேன்னு உன் பேச்சிலே தெரியுதுப்பா. எங்க கூட வந்து ஒரு கட்டிங்க போடு, மனசுல இருக்கிற பாரம்லாம் குறைஞ்சிடும். என்னப்பா யோசிக்கிற? வா வாப்பா. அட வா அண்ணா அதெல்லாம் வேணாண்ணே. தம்பி எப்படி நம்ம செட்டப்பு? எப்பவுமே மாமூலா இங்க தான் உட்காந்து குடிப்போம். எடுத்து கொடு. இந்த தம்பி குடி, குடிப்பா. தம்பி என்னப்பா சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? குடி. இல்லைண்ணே, அம்மாவை ஏமாத்தணும்னு சொல்லிட்டு சங்கடமா இருக்கு. தம்பி அது தெரிஞ்சாதானப்பா பிரச்சனை. இன்னைக்கு ஒரு நாள் உங்க அம்மாவுக்கு தெரியாம உன்னால சமாளிக்க முடியாதா? வழியிலேயே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போனதும் எதுவும் பேசாம படுத்துரு. தம்பி நீ நல்லாதான் இருக்கன்னா நாங்க உன்னை வற்புறுத்த மாட்டோம். நீ எங்களை மாதிரி கஷ்டப்படுற, உன்னை இப்படி விட்டுட்டு நாங்க மட்டும் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? நீ ரொம்பலாம் குடிக்க வேண்டாம்ப்பா, ஒரே ஒரு கட்டிங் போடு. Cheers. அடி. இந்தப்பா சிப்ஸ் எடுத்துக்க. இருப்பா இன்னும் ரவுண்ட் ஊத்துறேன். போதுண்ணே. இந்தா. இந்தா. தம்பி சூப்பர்பா. ஆமா. இப்பதான் நம்ம ஆளுன்னு நிரூபிச்சிட்ட. அண்ணா அடுத்த ரவுண்ட் போடுன. இந்த ஊத்துற. இதா தம்பி ஊத்துன. ஊத்துற. ஊத்து. அண்ணா போதுண்ணே. போடுப்பா. இந்தா. போதுண்ணே. இன்னும் ஊத்துப்பா. போதும். எனக்கு ஊத்து. போதும் போதும். கர்ணா, தம்பி எப்படி கப்பு கப்புன்னு காலி பண்றாரு பாத்தியா? மனசுக்குள்ள எவ்வளவு வேதனையை வச்சிருந்தா தம்பி இப்படி எல்லாம் குடிக்கும். தம்பி பாவம். இன்னைக்கு நம்ம கம்மியா குடிக்கலாம்பா, தம்பி நிறைய குடிக்கட்டும். கஷ்டம் தீர குடி தம்பி. ஆமாண்ணா. அண்ணா என்ன தம்பி? இன்னொரு ரவுண்ட் ஊத்துங்கண்ணே. தம்பி
சரக்கு தீந்து போச்சுப்பா. என்னண்ணே இப்படி சொல்றீங்க? சரி, நான் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். தம்பி இரு இரு. ஆ, ஏற்கனவே நீ நிறைய குடிச்சிட்ட, இன்னைக்கு போதும்பா. இல்லண்ணே, எனக்கு பத்தலண்ணே. என் மண்டைக்குள்ள என்னென்னமோ ஓடிக்கிட்டு இருக்குண்ணே. அது எல்லாத்தையுமே நான் மறக்கணும்ண்ணே. தம்பி இதுக்கு மேல நீ குடிச்சேன்னு வச்சுக்க, இங்கேயே மட்டையாயிருவ. ஆமாப்பா. நாளைக்கு பாத்துக்கலாம். இப்ப உன்னால ஆட்டோலாம் ஓட்டிட்டு போக முடியாது, நானே உன்னை டிராப் பண்றேன். வா, உங்க வீட்டுல விட்டுருதா. வா. அண்ணே வேணாம், நானே போய்க்கிறேண்ணே. நீ வாப்பா. இல்லண்ணே பரவாயில்ல, நானே ஸ்டெடியா தான் இருக்கேன். அண்ணா குட் நைட். சரிப்பா. தம்பி நானும் வர்றேன். அண்ணா நீங்க போங்கண்ணே, தம்பிக்கு ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. தம்பி நில்லுப்பா. ஏய் தம்பி தம்பி நில்லு. அண்ணா தம்பி உன்னாலதான் நடக்கவே முடியலையா? எப்படி ஆட்டோ ஓட்டுவா? உன் வண்டி இங்கேயே நிக்கட்டும்பா, கடையில வந்து எடுத்துக்கலாம். இப்போ நானே உன்னை டிராப் பண்றேன். அண்ணே, நீங்களும் தானே ஃபுல்லா குடிச்சிருக்கீங்க, நீங்க மட்டும் எப்படி போவீங்க? நானே உங்களை டிராப் தம்பி பண்றேன். அத பத்தி நீ கவலையப்படாத, இங்க வா. நாங்க எப்ப சரகு அடிச்சாலும் இந்த தம்பி வண்டியில தான் போவோம். ஏன்னா இவரா? தம்பிக்கு எந்த பழக்கமும் கிடையாது. ஓ, ஏப்பா தம்பி, அருண் வீடு உனக்கு தெரியும்ல? தெரியுண்ணே. வண்டி எடு வா. ஆ, உட்காருப்பா. அண்ணா, வாங்க, போலாம், போ, போலாம், போய் உட்காரு. இரு. நீ எடுப்பா. ஏய் ரஞ்சிதா, உன்னை ஆ, சும்மா போலாம், விட மாட்டேன்டி.